ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். விஜய்க்கு ஆதரவாக வாக்களிச்ச எம்எல்ஏ பதவி காலி. முதலமைச்சர் திரு மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. எடப்பாடி தரப்பு எச்சரிக்கை. அது சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இரண்டாக பிளவுபட்ட அதிமுக. என்ன நடக்கிறது அதிமுகவில்? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அதிமுகவுல இப்ப மறுபடியும் உட்கட்சி குழப்பம் வெடிச்சிருக்குது. அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகவுக்கு ஆதரவா வாக்களிப்பார்கள் அப்படின்னு சி.வி. சண்முகம் சொல்லி இருந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அதாவது இன்றைய தினம் அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் தாவேகவுக்கு எதிராக வாக்களிப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர் OS மணியன் தெரிவிச்சார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவுல தொடர்ந்து குழப்பங்களே இருந்துட்டு வருது. இடையில குழப்பங்கள் எல்லாம் ஓஞ்சி சில காலம் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றார். இருந்தாலும் சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு மறுபடியும் குழப்பம் வெடிச்சிருக்குது. SP வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோர் விஜயுடைய தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. முதலமைச்சர் திரு மாண்புமிகு விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்று தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தீர்ப்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறது. இன்னைக்கு சட்டசபையில நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மேல வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய சூழல்ல அதுல தாவேக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்க போவதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுக்கிடையில அவங்கள தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களும் செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அதுல இன்னைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்துல தாவேகவுக்கு எதிராக வாக்களிப்போம் அப்படின்னும் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். நம்பிக்கை கோரும் தீர்மானத்தின் மீது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களிக்கும். அது சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எல்லா அதிமுக எம்எல்ஏக்களும் தாவேகவுக்கு எதிராக வாக்களிப்போம் அப்படின்னு OS மணியன் தெரிவிச்சிருந்தாரு. இது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி திமுக கூட கூட்டணி பேசினார் அப்படின்னு இல்லாத ஒண்ணு அவதூறா பரப்பிட்டு வராங்க அப்படின்னு OS மணியன் சொன்னாரு. ஆயிரம் சொல்லுவாங்க அவங்க. இப்ப நீங்களே ஒரு செய்தி போட்டீங்க, நான் பார்த்தேன். இவர் புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வீட்டுக்கு வந்தாரு, இதோ பாருங்கள் காரை, இதோ பாருங்கள் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு செய்தி போட்டீங்க. இல்ல உண்மையா? அவங்க இன்னும் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுகவுடைய சட்டமன்ற கட்சி தலைவர். அதிமுகவுடைய 47 எம்எல்ஏக்களும் இதற்கான கையெழுத்தை போட்டு இருக்கிறாங்க. அந்த கடிதத்தை சபாநாயகர் கிட்ட நாங்க கொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றாகத்தான் இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை என்பது அவர்கள் எடப்பாடியார் தலைவராக இருக்க வேண்டும் என்று அளிக்கப்பட்டிருக்கிற கையெழுத்து அதற்கு சாட்சி. தாவேக அரசு மீதான நம்பிக்கை கோரும் வாக்கெடுப்புல அதிமுக எதிர்த்து வாக்களிக்கும். கட்சி கொறடா உத்தரவை மீறி ஆதரவா வாக்களிச்சா சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.